சகுனம். அன்று வைகுண்ட ஏகாதசி. விடியற்காலம் 3 மணிக்கு நான் அலாரம் வைத்து எழுந்து விட்டேன். ஸ்ரீரங்கம் போகும் ஆவலில் வெளியூரிலிருந்து ரயிலில் வந்து இறங்கப் போகும் என் மாமியாரை ஒரு ஆட்டோவில் ஏற்றி அழைத்து வர நான் திருச்சி ஜங்ஷனுக்கு செல்ல வேண்டும். அவர்களை வீட்டில் கொண்டு வந்து விட்டுவிட்டு நான் 7 மணி பஸ்ஸை பிடித்து என் ஆஃபீஸுக்கு செல்ல வேண்டும். குளித்து முடித்து புறப்பட தயாரானேன். 4 மணிக்கு பால் பூத் திறந்துவிடும். தயவுசெய்து 2 1/2 லிட்டர் பாக்கெட்டுகளை வாங்கி கொடுத்துட்டு போயிடுங்க. ஜங்ஷனுக்கு போக வர ஆட்டோ பேசி கொண்டு விடுங்க. புது டிகாஷனில் ஃப்ரிட்ஜில் இருந்த பழைய பாலை சுட வைத்து கலந்த காஃபியை நீட்டியவாறே அன்பு கட்டளையிட்டாள் என் அவள். காஃபியை என் கையில் கொடுத்தவள் வாசலை பெருக்கி தண்ணீர் தெளித்து சிறிய கோலம் ஒன்றை அவசர அவசரமாக போட்டாளானாள். வாசலில் தண்ணீர் தெளிக்காமல் காலையில் வீட்டை விட்டு யாரும் எங்கும் வெளியே புறப்பட்டு போகக்கூடாது என்பது சாஸ்திர சம்பிரதாயமாகும். அந்த அடுக்குமாடி கட்டடத்தில் காலை 6 மணிக்கு மேல்தான் லிஃப்ட் இயக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு. 2வது மாடியிலிருந்து 36 படிகள் இறங்கி திருக்கோடியில் உள்ள பால் பூத்துக்கும் ஆட்டோவிலே சென்று பால் பாக்கெட்டுகளை வாங்கி வந்து ஆட்டோக்காரரை 5 நிமிடம் நிற்க சொல்லிவிட்டு வாங்கி வந்த புது பாலை என் மனைவியிடம் கொடுக்க மீண்டும் படியேறினேன். நான் படியேறி மேலே போகும்போது 80 வயதை தாண்டிய ஸ்ரீமதி பாட்டியும் 50 வயதாகியும் பிரம்மச்சாரியான அவர்களின் 2வது மகனும் முதல் மாடியிலிருந்து கீழே இறங்கி காவிரி ஸ்நானத்திற்கு புறப்பட்டு கொண்டிருந்தனர். இந்த வயதிலும் அவர்கள் இருவரும் மிகவும் சுறுசுறுப்பானவர்களே உள்ளனர். எனக்கும் தூரத்து சொந்தம்தான். அந்த கால உடம்பு வெயிலோ மழையோ பனியோ குளிரோ வருஷம் முழுவதும் விடியக்காலம் 4 மணிக்குள் எழுந்து 5 மணிக்குள் கிளம்பி போக வர சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்தே போய் காவிரி ஸ்நானம் செய்துவிட்டு விபூதியை குலைத்து இட்டுக்கொண்டு சிவப்பழமாக சொட்ட சொட்ட ஈர துணியுடன் காலை 7 மணிக்குள் திரும்பி வந்து விடுவார்கள். அந்த ஸ்ரீமதி பாட்டியின் கணவர் இருந்தவரை அவருடையதான் காவிரி ஸ்நானத்திற்கு சென்று வந்தார்கள். முகம் பூராவும் பசு மஞ்சளுடன் பார்க்கவே பரங்கிப்பழம் போல நல்ல சிவப்பாக நெற்றியிலும் நடுவகிரிலும் குங்குமம் வைத்து கொண்டு தீர்க்க சுமங்கலியாகவே சிரித்த முகத்துடன் அழகாக அம்பாள் போல் காட்சியளித்தவர்கள்தான். இப்போது கணவர் காலமான பின் கூட துணைக்கு தன் பிள்ளையை அழைத்து கொண்டு தினமும் விடியற்கால காவேரிக்கு சென்று வருகிறார்கள். பெரும்பாலும் நான் 7 மணி பஸ்ஸை பிடித்து ஆஃபீஸ் போக அவசரமாக செல்லும்போது அநேகமாக இவர்கள் இருவரும் காவிரி ஸ்நானம் செய்துவிட்டு சிவப்பழமாக எதிரே தென்படுவார்கள். ஆரம்ப நாட்களில் எனக்கு நேர் எதிராக வராமல் நான் ஆஃபீஸுக்கு நல்லபடியாக போய் வர வேண்டுமே என்ற நல்ல எண்ணத்தில் சற்றே தயக்கத்துடன் ஒதுங்கி நின்று வழிவிட்டு விடுவார்கள். அந்த பாட்டி ஒரு நாள் எனக்கு எதிரே ஏதோ யோசனையில் நடந்து வந்துவிட்ட அவர்கள் என்னை பார்த்து, சிவராமா, ஓரமா ஒரு நிமிஷம் உட்கார்ந்து விட்டு பிள்ளையாரை வேண்டிக் கொண்டு பிறகு போப்பா என்றார்கள். அந்த ஸ்ரீமதி பாட்டி, பாட்டி, நான் சகுனம் ஏதோ பார்ப்பதே கிடையாது. தினமுமே உச்சி பிள்ளையாரை வேண்டிக் கொண்டும் ஹனுமான் ஸ்லோகம் சொல்லி கொண்டும் நாம பாராயணம் செய்து கொண்டுதான் ஆஃபீஸுக்கு போய் கொண்டிருக்கிறேன். மேலும் நீங்கள் பல்லாண்டு வாழ தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்து இந்த தள்ளாத வயதிலும் மிகவும் மன தைரியத்துடன் தினமும் காவிரி ஸ்நானம் செய்து கொண்டு பசி பட்னி இருந்து தினமும் ஜபம் தபம் விரதம் முதலிவிட்டு செய்து கொண்டு பழுத்த பழமாக இருந்து வருகிறீர்கள். நான் அலுவலகம் செல்லும் போது தாங்கள் என் எதிரே நடந்து வருவதே ஒரு மிக நல்ல சகுனமாகவே எடுத்துக்கொள்கிறேன். தொடர்ந்து எரியும் தீபத்தில் எண்ணெயோ அல்லது திரியோ ஏதாவது ஒன்று தீர்ந்து போவது இயற்கைதானே. அதுபோல வயதான தம்பதியரின் யாராவது ஒருவர் மற்றொருவரை விட்டுவிட்டு முன்னால் போவதும் தவிர்க்க முடியாத ஒரு இயற்கையின் நியதிதானே. அதனால் என் எதிரில் தாங்கள் வர நேரும்போது எந்தவிதமான தயக்கமின்றி ஒதுங்கி நிற்காமல் சர்வசாதாரணமாக வரவேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றேன். இதை கேட்டதும் ஸ்ரீமதி பாட்டிக்கு ஒரே சந்தோஷம். சிவராமா, நீ மகாராஜனா நீண்ட நாட்கள் சௌக்கியமா சந்தோஷமா இருக்கணும்டா.
என்று வாயார வாழ்த்தினார்கள். இந்த அவசர யுகத்தில், விஞ்ஞான உலகத்தில் சகுன பார்ப்பது எவ்வளோ ஒரு மூட நம்பிக்கை என்பதை அந்த இரு பெரியவர்களுக்கும் நாசுக்காக உணர்த்திவிட்டோம் என்பதில் எனக்கு ஒரு பெரிய திருப்தி ஏற்பட்டது. ரயிலில் வந்து இறங்கிய என் மாமியாரை ஆட்டோவில் கூட்டி வந்து என் வீட்டில் விட்டுவிட்டு அவசர அவசரமாக ஆஃபீஸுக்கு புறப்பட்ட நான் 7 மணி பஸ்ஸையும் ஓடிப்போய் பிடித்து விட்டேன். ஆஃபீஸுக்கு வந்த எனக்கு சிறிது நேரத்திலே என் மனைவியிடமிருந்து டெலிஃபோனில் அவசர அழைப்பு வந்தது. காவேரி ஸ்நானம் செய்துவிட்டு படித்துறையில் படியேறி வந்த ஸ்ரீமதி பாட்டி கால் தடிக்கு கீழே விழுந்து தலையில் பலத்த அடிபட்டு விட்டதாம். பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறார்களாம். டாக்டர் வந்து பார்த்துவிட்டு அடுத்த 24 மணி நேரத்துக்கு எதுவும் சொல்வதற்கு இல்லை என்று சொல்லிவிட்டாராம். சொந்த பந்தம் எல்லாருக்கும் தகவல் கொடுத்து கொண்டு இருக்கிறார்களாம். மூத்த பிள்ளையும் நாட்டு பெண்ணும் பேரன் பேத்தியும் பம்பாயிலிருந்து கிளம்பி விட்டார்களாம். எது எப்படி இருந்தாலும் நானும் என் அம்மாவும் ஸ்ரீரங்க போய் வைகுண்ட ஏகதாசியான இன்று கோவிலுக்கு போய்விட்டு வந்து விடுகிறோம் என்று தகவல் சொல்லிவிட்டு தொலைபேசி தொடர்பை துண்டித்து விட்டாள். ஆஃபீஸ் முடிந்து மாலை நான் வீட்டுக்கு வந்தேன். உள்ளே நுழையும் போதே சமையலிருந்து கும்முன்னு ஏதோ ஒரு புது வாசனை. என் மாமியார் வந்தாலே இப்படிதான், சும்மா இருக்க மாட்டார்கள். ஏதாவது புதுசாக தின்பண்டங்கள் செய்து அசைத்து விடுவார்கள். திரட்டுப்பால் செய்து கொண்டிருப்பது போல தெரிய வந்தது. அந்த திரட்டுப்பாலை மாப்பிளைக்கு மாமியார் ஒரு பெரிய வெள்ளை டவரா நிறைய வெள்ளை ஸ்பூன் போட்டு கொண்டு வந்து கொடுக்க சுவையாக நானும் ருசித்தேன். என் அருகே குடிநீர் கொண்டு வந்து வைத்த மனைவியிடம், நீயா செய்தாய், சூப்பரா இருக்கு என்று சும்மாவாது கேட்டு வைத்தேன். அவள் வழக்கம் போலவே, உங்கள் மாமியார் தான் ஆசையாக உங்களுக்கு பிடிக்குமேன்னு செய்திருக்கிறார்கள், எனக்கு இதெல்லாம் பொறுமையாக பதமாக செய்ய வராதுங்க என்று ஒப்புக்கொண்டாள். அம்மா சமையலில் மிகவும் கெட்டிக்காரியாக இருந்தால் அவர்களின் பெண் நேர்மாறாக தான் இருப்பார்கள். இது பல இடங்களில் நான் சோதித்து கண்டுபிடித்த உண்மை. தன் மகள் நன்றாக படித்து முன்னேறட்டும் என்று மிகவும் செல்லமாக வளர்த்து சமையல் அறை பக்கமே அவர்களை வரவிட மாட்டார்கள். சமையல் சம்பந்தமாக எதுவும் சொல்லித்தரவும் மாட்டார்கள். தானே ஒண்டியாக சமாளித்து கொள்வார்கள். இதுபோன்று செல்லமாகவே வளர்த்துவிட்ட பெண்களுக்கு படிப்பு முடிந்ததும் திருமணமாகிவிடும். புகுந்த வீட்டுக்கு போகும் அந்த புது பெண்ணுக்கு தினப்படி சமையல் செய்ய பழகுவதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிடும். திரட்டுப்பால் பற்றிய ஒரு சிறு விளக்கம். நல்ல கெட்டியான தரமான பாலை நன்கு சுண்ட காய்ச்சி அத்துடன் வெள்ளப்பாகு சேர்த்து செய்யப்படும் ஒரு இனிப்பான தின்பண்டம். முறைப்படி பக்கத்திலே இருந்து நல்ல பதமாக செய்தால் சுருளாக திரியாக ஜோராக அமையும். கையில் ஒட்டாதவாது சுருண்டு பாகு பதமாக தித்திப்பாகவும் பால் வாசனையாகவும் மிகவும் சுவையாக இருக்கும். பக்குவமாக பதமாக செய்யாவிட்டால் வெங்காய சட்னி போல் ஆகி வாயில் ஆங்காங்கே ஈசிக்கொள்ளும். அது ருசிப்படாது. சாகும் தருவாயில் இருக்கும் மிகவும் வயதான பெரியவர்களுக்கு வாய்க்கு ருசியாக இதுபோல திரட்டுப்பால் செய்து சாப்பிட கொடுப்பது அந்த கால வழக்கம். இப்போதும் கூட திருமணங்களில் பிள்ளை வீட்டார் முதலாக திருமண மண்டபத்திற்குள் நுழையும் போது மாலையிட்டு பன்னீர் தெளித்து சந்தனம் சர்க்கரை கல்கண்டு தட்டை நீட்டு வரவேற்புடன் முதல் வேலையாக மாப்பிளை பெற்ற தாயார் கையில் பெண்ணை பெற்ற தாயார் முதலில் ஒரு பெரிய பாத்திரம் நிறைய கொண்டு வந்து கொடுப்பது இந்த திரட்டுப்பால் என்று ஸ்வீட் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. அன்று இரவே ஒரு சம்புடத்தில் திரட்டுப்பாலை கணிசமான அளவு எடுத்துக்கொண்டு படுதல் படுக்கையாக இருக்கும் ஸ்ரீமதி பாட்டியை பார்க்க முதல் மாடிக்கு நாங்கள் புறப்பட்டு சென்றோம். இதுவரை எப்போதுமே என்னை பார்த்ததுமே சிரித்த முகத்துடன் வாடா சிவராமா என்று வாய் நிறைய வரவேற்று கலகலப்பாக பேசி வந்து கொண்டிருந்த பாட்டியை படுத்த படுக்கையாய் காண்டதும் எனக்கு மனதுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. கொஞ்சமாக திரட்டுப்பாலை எடுத்து நானே பாட்டியின் வாயில் ஊட்டிவிட்டேன். அவர்கள் லேசாக அதை சுவைத்து தொண்டைக்குள் விழுங்கியது போல தோன்றியது எனக்கு. எப்போதும் என்னை பார்த்தால், சிவராமா, நீ மகாராஜனா, நீண்ட நாள் சௌக்கியமா, சந்தோஷமா இருக்கணும்டா என்று சொல்லி ஆசையிருப்பார்கள். நான் கொடுத்த சிறிதளவு திரட்டுப்பாலை அவர்கள் ஏற்றுக்கொண்டு சுவைத்தது இப்போது எனக்கு மிகவும் சந்தோஷத்தை அளித்தது. என் மாமியார் சம்புடத்தில் இருந்த திரட்டுப்பாலை அங்கே கூடியிருந்த எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் வீதம் விநியோகித்தார்கள். எல்லார் முகத்திலும் ஒரு சந்தோஷம். எப்படி மாமி இவ்வளோ ருசியா கையிலே ஒட்டாதபடி சுருளாக பண்ணினீர்கள் என்று கேட்டு அதற்கான செய்முறையை சொல்லி மனதில் எழுதி கொண்டனர். அந்த பாட்டியின்
இரண்டாவது மகன் நேராக எங்கள் மாமியாரிடம் வந்தார். நாங்கள் திரட்டுப்பால் கொண்டு சென்ற சம்பளத்தை கேட்டு வாங்கி கொண்டார். தலையில் அடி பலமாக விழுந்துள்ளது. ரொம்ப வயசாகிவிட்டதாலே பிழைப்பது ரொம்பவும் சிரமம். எல்லோருக்கும் தகவல் கொடுத்துடுங்கன்னு சொன்னார். அண்ணா, மன்னி, குழந்தைகள் எல்லாரும் வந்துட்டே இருக்கிறா. என்ன செய்கிறது? நான் கொடுத்து வச்சது அவ்வளோதான் என்று சொல்லிக்கொண்டே திரட்டுப்பாலை முழுவதுமாக முழுங்கிய மகிழ்ச்சியிலும் மிகவும் கஷ்டப்பட்டு சற்றே அழுகையை வரவழைக்க முயற்சித்தார். கவலைப்படாதீங்க, தங்கள் அம்மா எப்படியும் பிழைச்சிடுவாங்க எனக்கு தோணுது. ராத்திரி வேளையிலே ஏதாவது உதவி தேவைன்னா தயங்காம என்னை வந்து கூப்பிடுங்க என்று ஆறுதல் சொல்லிவிட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்பினோம். ராத்திரி 11 மணி இருக்கும். எங்கள் பில்டிங்கே அதிர்வது போல அழுகை குரல்கள் ஒலிக்க ஆரம்பித்தன. உடனே நான் புறப்பட்டு அவர்கள் வீட்டுக்கு சென்றேன். கங்கை நீர் அடைத்து வைத்த சொம்பை உடைத்து பாட்டியின் வாயில் கொஞ்சம் ஊற்றி உடம்பு பூராவும் தெளித்தேன். சுவற்றின் மூலையில் தீபம் ஒன்று ஏற்றி வைக்க சொன்னேன். பாட்டியின் தலைப்பக்க தெற்கே இருக்குமாறு மாற்றி போட்டேன். கை கட்டை விரல்கள் இரண்டையும் கால் கட்டை விரல்கள் இரண்டையும் சேர்த்து சிறிய துணி ஒன்றினால் இறுக்கமாக கட்டிவிட்டேன். தூரத்து சொந்தமான ஸ்ரீமதி பாட்டியின் இறுதி சடங்குக்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து என்னால் முடிந்த சரீர ஒத்தாசைகளும் செய்தேன். மறுநாள் காலை மூத்த பிள்ளை நாட்டுப்பெண் நிச்சயதார்த்தம் நடந்து கல்யாணத்தை எதிர்கொண்டு நிற்கும் பேத்தி, பள்ளியில் படித்து வரும் பேரன் அனைவரும் வந்து இறங்கி பாட்டியின் காரியங்கள் யாவும் ஜாம் ஜாம் என்று நடைபெற தொடங்கின. அக்கப்பக்க வீடுகளில் குடியிருப்போர், உற்றார் உறவினர் என நிறைய கும்பல் கூடிவிட்டது. இறந்தவர் பல்லாண்டுகள் நன்றாக வாழ்ந்து வயது 80 தாண்டி இருப்பதால் இது ஒரு கல்யாண சாவுதான் என்று கலகலப்பாக எல்லாரும் பேசிக்கொண்டனர். ஆகா, ஏகதாசி மரணம், துவாதாசி தகனம் கிடைத்துள்ளது இந்த புண்ணியவதிக்கு என்றனர் ஒரு சிலர். சாதாரண ஏகதாசியா என்ன, வைகுண்ட ஏகதாசியாக்கும் என்றனர் மேலும் சிலர். எனக்கும் அவர்கள் கூறுவது மிகவும் நியாயமாகவே பட்டது. சாவிலும் இதுபோல ஒரு நல்ல சாவு டக்குன்னு கிடைக்கணுப்பா என்றனர். அடுத்தடுத்து அதை எதிர்நோக்கி கியூவில் காத்திருக்கும் பெருசுகளில் சிலர் காவேரி கரையில் உள்ள ஓயமாறி பாட்டியை நல்லடக்க செய்துவிட்டு எல்லாருமாக பாட்டிக்காக காவேரியை தலை முழுகிவிட்டு வீடு திரும்பினோம். வீட்டு வாசலிலே அனைவரும் கால அலம்பிய பிறகு தலைவாழை இலை போட்டு பாயசம், பச்சடி, முப்பருப்பு வரையிலும் சிவராம் வீட்டில் அனைவருக்கும் வயிறார விருந்து சாப்பாடு போடப்பட்டது. காவேரி கரையிலே அனைவருக்கும் சாப்பாட்டுக்கு அழைப்பு கொடுத்து விட்டோம். இறந்தவர் நமக்கு அளிக்கும் பிரசாதமாக ஏற்று சொந்த பந்தங்கள் அனைவரும் எடுத்து சாப்பிட்டுவிட்டு செல்வதுதான் வழக்கம். சமையல் செய்த புண்ணியத்தை என் மாமியாரும் அனைவருக்கும் பரிமாறிய புண்ணியத்தை என் மனைவியும் தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டனர். சாப்பாடு முடிந்ததும் கையெழும்பிய கையோடு வந்தவர்கள் அனைவரும் சொல்லிக்கொள்ளாமல் கிளம்பிவிட்டனர். சாப்பாடு முடித்தபின் பாட்டியின் பிள்ளைகள் இருவரும் எங்கள் வீட்டிலே தனியாக இருக்கும் ரூம் ஒன்றில் மேற்கொண்டு நடைபெற வேண்டிய 13 நாட்கள் காரியங்களை பற்றி தங்களுக்குள் ஏதேதோ பேசிக்கொண்டிருந்தனர். அந்த ரூமுக்கு வெளியே நான் சற்று ஓய்வாக படுத்திருந்தனால் அவர்கள் பேச்சு என் காதிலும் அரைகுறையாக விழுந்து கொண்டிருந்தது. நம் அம்மா நல்லா திடமாக தான் இருந்தார்கள். தன் பேத்தி கல்யாணத்தை கூட பார்க்காம இப்படி திடீரென்று போய் சேருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மூத்தவர் இளையவரிடம் சொல்லி கொண்டிருந்தார். நேத்திக்கு காலையிலே தூங்கி இருந்து வழக்கம் போல காவேரிக்கு குளிக்க போகும்போது நல்லா தான் இருந்தாங்க. விடிய காலம் 5 மணி இருக்கும். இந்த ஒத்த பிராமணன் சிவராமன் தான் படியேறி எதிரே வந்தான். அவன் முகத்தில் தான் முதல் முறையாக முழிச்சாங்க. எனக்கு அப்போதே மனசுக்கு ஒரு மாதிரி சுருக்குன்னு தோணுச்சு. இப்போ என்னை தாயில்லாத பிள்ளையாக ஆக்கிவிட்டு இப்படி அநியாயமாக போயிட்டாங்க என்று அந்த 50 வயதான தடி பிரம்மச்சாரி தன் அண்ணனிடம் சொல்லி கொண்டிருந்தது என் காதில் நன்றாகவே விழுந்தது. உடனே ஒரு நிமிடம் நான் மிகவும் அதிர்ச்சியானேன். நல்ல வேளையாக இந்த பேச்சு என் மனைவி காதிலோ என் மாமியார் காதிலோ விழவில்லை. என்னை போல இதை அவர்கள் சுலோபமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். சண்டை போட்டு மண்டையை உடைத்து இன்றைக்கே பெரிய கலாட்டா ஏற்பாடுமாறு செய்து விடுவார்கள். எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் இந்த தடி பிரம்மச்சாரி போன்ற ஒரு சில நன்றி கெட்ட அசட்டு மனிதர்களின் மூட நம்பிக்கையை நாம் முற்றிலும் ஒழித்துவிட முடியாது என்று நினைத்து கொண்டேன். தன் வயதான தாயாரை காவேரி சாணத்திற்கு கூட்டி சென்றவர் அவர்கள் நல்லபடியாக காவேரி படித்துறையில் படியேறி வரும்போது ஜாக்கிரதையாக பார்த்து கையை பிடித்து கூட்டி வந்திருக்க வேண்டும்.
அதை பொறுப்பாக செய்யாமல் அந்த பாட்டி கால் தடுக்கி கீழே விழுந்து தலையில் நல்ல அடிபட கூட போன இவரின் கவனக்குறைவே காரணமாக இருக்கும்போது வீட்டை விட்டு புறப்பட்ட போது நான் எதிரே வந்ததால் சகுனம் சரியில்லாமல் இப்படி ஆகிவிட்டதாக என் மீது பழியை போடுகிறார்கள். மனிதர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்படியெல்லாம் பேசுகிறார்கள், எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள். நன்றி கெட்ட ஜென்மங்கள் என்று நினைத்து கொண்டேன். எல்லாம் அதது தலைவிழுப்படி நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்து கொண்டே தான் இருக்கும். யம தர்மராஜாவிடமிருந்து யாரும் தப்பவே முடியாது. ஏதோ இந்த கிழவி தன் காரியங்களை தானே பார்த்து கொண்டு கடைசி வரை வைராக்கியமாக இருந்து டக்குன்னு மகாராஜா போய் சேர்ந்துட்டா. யாருக்கு கடைசி வரை எந்த சிரமம் கொடுக்கவில்லை. இறந்து போன பாட்டியின் மூத்த மருமகள் ஒரு மூலையில் ஓரமாக முடங்கி கிடந்த வேறொரு காதுக்கு ஏதாவது கிழவியிடம் கத்தி பேசி கொண்டிருந்தாள். வெயிலில் பாட்டி காரியமாக அலைந்து விட்டு பலமான விருந்து சாப்பாடு சாப்பிட்ட எனக்கு கண்ணை சொக்கியதால் தூக்கம் வருவது போல் இருந்தது. சிவராமா, நீ மகாராஜனா நீண்ட நாள் சௌக்கியமா சந்தோஷமா இருக்கணுடா என்று ஸ்ரீமதி பாட்டியின் குரல் வைகுண்டத்திலிருந்து ஒலிப்பது போல் இருந்தது எனக்கு. இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.